கண்மணி என்பது அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து அவங்களோட சித்தப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய ரவுடி கும்பல் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கே எவிடன்ஸை தேடி போயிட்டு எப்படியோ வந்துட்டாங்க. நல்லபடியாக வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட எவிடன்ஸ் இருக்குமோ அவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவனை ஃபாலோ பண்ணி அவன் காரில் உள்ள எவிடன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி நல்லபடியாக எடுத்துட்டாங்க. இன்னும் சரி பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து பயந்துட்டு இருக்காரு. நீ என்னதான் இவ்வளோ தைரியமாக போய் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாலும் இந்த எவிடன்ஸ் வந்து நீ அவங்கள்ட்ட ஒப்படைச்சி உன் சித்தப்பாவை காப்பாற்றினாலுமே அந்த ரவுடிங்கெல்லாம் உன்னை பார்த்துருக்கானுங்க. அப்போ வந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு சைடு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பூச்சி வந்து கண்மணி மேலே இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி ஊதி அன்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி மேலே இல்லை அந்த பூச்சை ஊதுறேன்னு சொல்லிட்டு ஊதுவார். அந்த பூச்சி போய் அன்பு மேலே உட்காந்துரும். கண்மணி வந்து அன்பு மேலே உள்ள பூச்சை ஊதுறேன்னு சொல்லிட்டு ஊதுவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து கேஸ் கோர்ட்டில் நடக்கும்போது கண்மணி கரெக்டான நேரத்தில் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க. வெண்ணிலாவும் முகமூடியெல்லாம் போட்டு கோர்ட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ கண்மணி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் சித்தப்பா வந்து காப்பாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வெண்ணிலால என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.